குறிப்பாக தமிழில் வரக்கூடிய படங்களில் வன்முறை என்பது தேவையில்லாத ஒரு விஷயமாகத்தான் போகுது. கோயம்புத்தூர் ஸ்கூலில் உள்ள 3 பசங்க மது அருந்தி கொண்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்தும் பார்க்காமல் கண்டும் காணாமல் இந்த திமுக காரங்க இருக்கிறாங்கன்னா இந்த நாட்டை யார் காப்பாற்ற முடியும்? ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வியை கேட்பீர்கள், அதற்கு இவங்க உட்கார்ந்துக்கிட்டு நாங்கள் பணிவாக பதில் சொல்லுவோம். வேலையை பாருங்க. அவங்களுக்கு எப்படி அவர்கள் மொழியில் புரியும்படி தான் பேசணும். முட்டாள்தனமான கேள்வி அல்லவா அது? சார், அது ஒரு முட்டாள்தனமான நான் சொல்றது அப்படிதான். அவங்களுக்கு அப்படிதான் பதில் சொல்லும். அனுராக் தாக்கூர் கேட்டது சரி, அப்படிதான் பதில் சொல்லுங்க. நீங்க ஒரு தனி மனிதனுடைய அங்க இருக்கக்கூடிய ஜாதி என்னன்னு கேட்கலாம். ஒரு எம்பி அப்படிதான் கேட்பாரா? கூட்டணி அரசியல் பேசுவாங்களாம், நீட்டில் எல்லாரும் ஒன்றா இருப்பாங்களாம், எல்லாம் பேசுவாங்களாம். ஆனால் காவிரி விவகாரம் பற்றி மட்டும் நாங்கள் தமிழ்நாட்டுக்கிட்ட பேச மாட்டோம்னு சொன்னால் பல கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்டிருக்கிற தரம் கெட்ட வார்த்தையை ஒரு 45 முறை பயன்படுத்தி வெளிவந்த ஒரு படம் கூட குறைந்தது ஒரு 200-300 கொலை நடக்குது. போலீஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. நாதஸ்மேனர்களுக்கு வணக்கம். அரசியல் சார்ந்த பல கேள்விகள் இருக்கிறது. கேட்பதற்கு நம்மோடு பாஜக துணைத் தலைவர் நாராயண திருப்பதி அவர்கள் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் எல்என்டோ ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. தொடர்ச்சியான கொலைகள் நடந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக செய்தியில் பார்த்துட்டே இருக்கு. இதுக்கு காரணம் யாருன்னு? காரணம் இந்த அரசாங்கத்தினுடைய நிர்வாகமின்மை, நிர்வாக சீர்கேடு, அரசாங்கத்துடைய அலட்சியம். இந்த அரசாங்கம் மக்கள் குறித்து கவலைப்படாது இருப்பது கடந்த 3 வருடங்களில் தொடர்ந்து. நேற்றைய தினம் கூட நாகப்பட்டினத்தில் ஒரு பெண்மணி என்ன காரணங்களால் வெட்டப்பட்டாங்கன்னா வேறு, நமக்கு அது அவசியம் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அது அரசியல் ரீதியான கொலை அல்ல, தனிப்பட்ட சார் விஷயம் தனிப்பட்ட விரோதமாக அரசியல் ரீதியான அது இல்லை. நடூர் ரோட்டில் ஒரு நபரை வெட்டுவதற்கு வருகிற தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? அதுக்கு பேர் தான் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு. அந்த திமிர், அந்த அராஜக மனப்பான்மை எங்கிருந்து வருதோ அதற்கு பெயர் தான் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது தமிழகத்தில். ஒரு நல்ல அரசு இருந்தால், நல்ல காவல்துறை இருந்தால் அந்த இடத்துல குற்றங்கள் நிகழாது. குற்றங்கள் நிகழாத வண்ணம் தடுப்பது தான் ஒரு காவல்துறையினுடைய பொறுப்பே தவிர குற்றங்கள் நடந்த பிறகு அதை கண்டுபிடிப்பது என்பது பெரிய விஷயம். அதுக்கு நம்ம ஒரு சினிமாவே எடுத்துகிட்டு போயிடலாம். சார், சினிமா இப்போ இந்த கொலைகளுக்கான காரணமாக பல பேர் சொல்ல விஷயம்னா இப்போ வர சினிமாவே இல்லாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சென்சார் பண்ணப்பட்டாலுமே பார்த்தீங்கன்னா மிக மிக மோசமான விஷயம். நானும் கூட ஒரு திரைப்பட தணிக்கை துறையில் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். வரக்கூடிய குறிப்பாக தமிழில் வரக்கூடிய படங்களில் வன்முறை என்பது தேவையில்லாத ஒரு விஷயமாகத்தான் போடுகிறது. சமீபத்தில் வெளிவந்த ஒரு படம் கூட குறைந்தது ஒரு 200-300 கொலை நடக்குது. போலீஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த ஹீரோ இளைஞர்களை தவறாக வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள் தான் நான் சொல்லுவேன். நம்ம கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா தவறு செஞ்சவங்களை கொண்டுட்டாங்கன்னு. அது இல்லை விஷயம். இன்றைக்கி வன்முறை ஒரு காலத்தில் ஆபாசம் என்று இருந்தது, இன்றைக்கி வன்முறை அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில். எனக்கு தெரிந்த வரையில் இந்த படுகொலைகளில் ஈடுபடுறவங்க எல்லாருமே ஒரு 30-35 வயசுக்குள்ளே தான் இருக்கிறாங்க, 20-30 வயசுக்குள்ள. என்னை பொறுத்தவரையில் கண்டிப்பாக திரைப்படங்களுக்கு, திரைத்துறையினருக்கு இதில் ஒரு அவருடைய பொறுப்பற்ற தன்மையினால்தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நான் சொல்லுவேன். இந்த மோடஸ் ஆப்பரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பேட்டர்ன், இதையெல்லாம் கொடுப்பது இந்த சினிமாக்கள் தான். நான் இன்று காலை கூட ஒரு பேட்டியில் சொன்னேன், முழுக்க திரைப்படங்கள் தான் காரணம், தமிழ் திரைப்படங்கள் தான் காரணம். சார், அந்த வார்த்தைகள் கூட, நான் தணிக்கை துறையில் இருக்கிறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் நடிகர், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்பர் 1 இருக்கிற நடிகருடைய படம் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்துச்சு. அந்த நடிகர் கதாநாயகன் பல கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்டிருக்கிற நபர்
தரம் கெட்ட வார்த்தையை ஒரு 45 முறை பயன்படுத்துகிறார். உண்மையிலே நான் அதிர்ச்சி விட்டேன். நானே அந்த நடிகருக்கு ஒரு நல்ல ரசிகனாக இருந்தேன். ஆனால் அவருடைய அந்த பொறுப்பற்ற தனம் இருக்கு இல்லவா, அதனால நான் அவர் படத்தை பார்க்கறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். சமீபத்தில் ஒரு படத்தில் ஒரு குறைந்தது ஒரு 200லேருந்து 300 கொலை பண்றாரு ஒரு நடிகர். ஆனால் இதை திரைப்பட தணிக்கைத்துறை என்ன செய்ய முடியும்? கேட்டால் படைப்பு சுதந்திரம் என்று சொல்வார். கதை தானே, நடக்கிறது தானே சொல்றோம் அப்படின்னா இதுக்கு ஒரு எண்டே இல்லாத போயிட்டு. நாங்கள் முடிந்தவரை திரைப்பட தணிக்கைத்துறையானது முடிந்தவரை ஆபாசம், தரம் கெட்ட வார்த்தைகள், இந்த வன்முறை இதையெல்லாம் தவிர்க்கிறது. ஏன்னா அதுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது, அதுக்குள்ளே தான் போக முடியும். ஆனால் திரைப்பட தணிக்கைத்துறை வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஃபோட்டோ வைக்கிறது, பெரியார் ஃபோட்டோ வைக்கிறது இதெல்லாம் தான் பார்த்து கட் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் யாருமே தவறாக யாரோ சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் யாருமே செய்யறது. அந்த மாதிரி யாராவது எங்கேயான செஞ்சிருந்தா சொல்லுவோம். சும்மா போகிற போக்கில் யாராவது தானே சொல்லிருப்போம். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சார் இதை தாண்டி மதுன்ற ஒரு விஷயமும் அரசியல் ரீதியாக அதே மாதிரி ஒரு நிறுவனம் இந்த மாதிரியான பெயர்கள்லாம் வந்தால் எடுக்க சொல்லுவாங்க. தனிப்பட்ட முறையில் தாக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து ஈவேரா அவர்கள் படத்தை வைத்து கொள்ளக்கூடாதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, சொன்னதில்லை, சொல்லவும் முடியாது. அதே மாதிரி ஈவேரா படத்தை வைத்து அவமானப்படுத்துவதையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். அதை வச்சு அவமானப்படுத்துனீங்கன்னா அந்த காட்சியை இழக்குங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வெளியே வந்து அது படம் சொல்லுங்கன்னு சொல்லுவோம். இப்படியெல்லாம் கூட இருக்கலாம், ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை. ஓகே சார், இதை தாண்டி மது போதைப் பொருட்கள் எல்லாமே ஒரு காரணமாக இருக்குது இந்த சட்டம். அது நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. காவல்துறையினுடைய ஒவ்வொரு கொலை நடக்கும் பொழுதும் பாருங்கள், அந்த கொலை எப்படி நடந்ததுன்னா கடைசியில் எழுதியிருப்பாங்க, இவர் டாஸ்மாக் கடைக்கு சென்று மது அறிந்து விட்டு அந்த போதையில் தான் கொலை செய்தார்னு வரும். இதுக்கு சாட்சி எஃப்ஐஆர் தான். அந்த மாதிரி எவ்வளோ எஃப்ஐஆர் நீங்கள் கடந்த ஒரு பல வருடங்கள், 3 வருடம் நான் சொல்ல, எல்லாத்துக்கும் திமுக அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி எல்லாமே அப்படி தான். எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா மது அறிந்து விட்டு நண்பர்களுடைய தகராறு, போதையால் தலையில் அடித்து கொலை, மது அறிந்து விட்டு டாஸ்மாக் கடைக்கு போய்விட்டு வந்து மது அறிந்து விட்டு தந்தையை அந்த போதையில் தந்தையை எரித்து கொலை செய்தார் மகன், தாயை கழுத்தை வெட்டி கொலை செய்தார் போதையில் இருந்த மகன், கட்டிய மனைவியை தூக்கில் தொங்க விட்டார் போதையில், பெற்ற குழந்தையை 4 மாத குழந்தையை சுவற்றில் எடுத்து கொலை செய்தார், அதுவும் போதையில் தான். இது எல்லாமே எஃப்ஐஆரில் இருக்குது, நான் சொல்ல. அப்போ அரசாங்கத்துக்கு நன்கு தெரியும் இந்த போதை தான், அதுவும் டாஸ்மாகில் அருந்தி விட்டு அதன் பிறகு இருக்கக்கூடிய போதையில் தான் இந்த கொலைகள் நடக்குது. இதில் நான் கைப்புண்ணுக்கு கண்ணாடி என்ன தேவை? அதுவும் இப்போ சமீப காலமாக கஞ்சா பழம், போதை மருந்து. சார் ஸ்கூலில் பசங்க வந்து அருவாள் எடுத்து வெட்டிக்கிறாங்க. வெட்டும்போது டீச்சர் போய் தடுக்கிறார் ஆசிரியர். ஸ்ரீரங்கம் மேல்நிலை பள்ளியில், அரசு பள்ளியில் ஆசிரியருக்கு அருவாள் விட்டு விழுது சார். இப்போ நான் 2 நாளைக்கு முன்னால் பார்த்தேன், கோயம்புத்தூர் ஸ்கூலில், மாநகராட்சி ஸ்கூலில் 3 பசங்க மது அருந்தி கொண்டிருக்கிறார்கள். கேடுகட்ட சூழ்நிலைக்கு தமிழகம் போய் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்தும் பார்க்காமல் கண்டும் காணாமல் இந்த திமுக காரங்க இருக்கிறாங்கன்னா இந்த நாட்டை யார் காப்பாற்ற முடியும்? மிக மிக மோசமான கேவலமான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. இதுதான் திராவிட மாடல். சரி, அதுக்கு அந்த பக்கத்துலேருந்து இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் வரும். சரி, இதை தாண்டி வந்துன்னா மேகதாது பிரச்சனைன்ற தமிழக விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த அணை கட்டணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அணை கட்டக்கூடாது, கட்டினா வர ஸ்ட்ரீமோட ஃபோர்ஸ் குறைஞ்சிரும், கடைமடை வரைக்கும் போயிட்டு அந்த நீர் சேராது அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. ஆனால் கர்நாடகாவில் இருக்க காங்கிரஸ் கவர்மெண்ட் கட்டியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்குது. இப்போ மோடி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் உட்காந்து பேசி ஒரு சுமூகமான முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆல்ரெடி காவிரியில் தண்ணி திறந்து விடுறதே பெரும் பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ மேகதாதும் கட்டிட்டாங்க அப்படின்னா வர தண்ணி கூட வராதுன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வரும்ல. மேகதாது என்ற அணையை கட்டவே முடியாது. தலைகீழ் என்றாலும் கர்நாடகம் கட்ட முடியாது. தமிழக அரசின் ஒப்புதல் இல்லாமல் செய்ய முடியாது. இவ்வளவுதான் இதற்கான பதில். இவ்வளவுதான். இது எல்லாமே அரசியல் தான். மோடி அவர்கள் மத்தியஸ்தம் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் உட்காந்து பேசுங்க. நீங்க ஒரு முதலமைச்சரோ அல்லது ஒரு துணை முதல்வரோ போய் பேசும் பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், தவறு என்ன இருக்கு? ஆனால் அவர் பேச முடியாது.
கூட்டணி அரசியல் பேசுவாங்களாம், நீட்டில் எல்லோரும் ஒன்றா இருப்பாங்களாம், எல்லாம் பேசுவாங்களாம். ஆனால் காவிரி விவகாரம் பற்றி மட்டும் நாங்கள் தமிழ்நாட்டுக்கிட்ட பேச மாட்டோம்னு சொன்னால் அவர்கள் கர்நாடகத்திற்கு துரோகம் செய்கிறார்கள், திமுக தமிழகத்திற்கு துரோகம் செய்கிறது. இவ்வளோதான் விஷயம். ஓகே சார். இப்போ பார்லிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறாரு. அப்போது அனுராக் தாக்கூர் வந்து நீங்கள் என்ன ஜாதின்னு சொல்லுவீங்களான்ற மாதிரி விஷயங்களை வைக்கிறாரு. பார்லிமெண்ட்டில் ஒருத்தர் மக்களுக்காக பேசுகிறப்போ அவரோட ஜாதி பற்றின விஷயங்களை ஒரு அமைச்சர் கேட்கறது நியாயமான விஷயமா? அதாவது ஒருதலை பட்சமாக ஒரு கேள்வி இருக்கக்கூடாது. ராகுல் என்ன கேட்ட மாதிரி தெரியுமா உங்களுக்கு? ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி தான் கேட்டுருக்கு. தவறு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் மாண்புமிகு நிதியமைச்சர் நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்க வருவதற்கு முன்னால் அல்வா கின்னாங்க. அது வந்து ரெகுலராக வர ப்ராக்டிஸ் தான் இல்லையா? அந்த அல்வா கிண்டும் பொழுது அங்கே நின்று கொண்டிருந்தவர்களில் எத்தனை ஓபிசி இருந்தார்கள்? அவருடைய ஜாதி என்ன? இங்கே எஸ்சி யாரு, முஸ்லீம் யாரு கேட்டாரா இல்லையா? அந்த இடத்துல யாருக்கு நான் கேட்குறேன், ஜாதி கதையெல்லாம் வேணாம், சும்மா நீங்கள் எதை வேணால் இன்டர்பிரேட் எல்லாம் பண்ணக்கூடாது. ஜாதி கேட்பதற்கு நீங்கள் யார்? ஜாதி பேசியது யார்? ராகுல் காந்தி தானே. நீங்க ஒரு தனி மனிதனுடைய அங்க இருக்கக்கூடிய ஜாதி என்னன்னு கேட்கலாம். ஒரு எம்பி அப்படிதான் கேட்பாரா? ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு பொறுப்பு வேணாமா? முட்டாள்தனமான கேள்வி அல்லவா அது? சார் அது ஒரு முட்டாள்தனமான நான் சொல்றது அப்படிதான். அவங்களுக்கு அப்படிதான் பதில் சொல்லும். அனுராக் தாக்கூர் கேட்டது சரி, அப்படிதான் பதில் சொல்லணும். அப்பதான் புரியும். கேட்டது சரிதான். அப்போ ரெப்ரசன்டேஷன் யாருக்கும் கொடுக்கறது இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி என்ன பைத்தியகாரத்தனமான ஒரு கேள்வியாக இருந்தது அது. அப்படிதான் கேள்வி கேட்பாங்களா? இல்லை அப்படிதான் கேள்வி கேட்பாங்களா? அப்போ சிதம்பரம் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது எத்தனை பேர் இருந்தாங்க? அது சொல்லிட்டுல சொல்லியிருக்கணும். இப்படி நீங்க ஜாதி பிரிச்சு ஒவ்வொரு விஷயத்துல ஜாதி பிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஜாதி பார்த்தா அந்த வேலைக்கு ஆள் வைக்கிறாங்க. அந்த வேலையில இருக்கிறவங்களை வச்சு அவங்க அந்த பணியை பண்றாங்க. கொஞ்சம் கூட முதிர்ச்சியற்ற ஒரு கேள்வி, அறிவில்லாத ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு அவர் பாணியில் பதில் சொன்னதுதான் சரி. சார் ஆனால் ஒரு எம்பியை பார்த்து இன்னொரு அமைச்சர் வந்து நீங்கள் இந்த மாதிரி கேட்டது தப்பு, அங்கே எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளேஷன். ஆமாம், நீங்கள் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வியை கேட்பீர்கள். அதற்கு வந்து இவங்க உட்கார்ந்துக்கிட்டு நாங்கள் பணிவாக பதில் சொல்லணும். வேலையை பாருங்கள். அவங்களுக்கு எப்படி அவர்கள் மொழியில் புரியும்படி தான் பேசணும். ஓகே சார். புதிய பாராளுமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா 1500 கோடி மதிப்பில் கட்டினாங்க. ஆனால் அது 120 ரூபாய் பக்கெட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கே இருக்க நீர் கசிவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி கட்சி வந்து நான் சொல்கிறேன். இது எல்லாம் வந்து நானும் புதிய பாராளுமன்றத்துக்கு சென்றிருந்தேன். அதை போய் பார்க்கணும் முதல்ல எப்படி இருக்குது. அதனோட அமைப்பே வேறுங்க. அங்கே தண்ணி அதை விழுகுதுன்னு சொன்னால் அங்கே என்ன ரீசன்றதை பார்ப்பாங்க, அவ்வளோதான். நீங்கள் நம்ம பார்த்தோம் அந்த கிராஸ் பண்ணுற இடத்துல ஓப்பனிங் இருக்க தான் செய்யுது. அதுக்கு பிறகு தான் புதிய பாராளுமன்றம். ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிறதுல தண்ணி வரலாம், வெளிச்சத்துக்காக கூட வச்சிருக்கலாம். இப்போ தான் முதல் முறையாக நடக்குது. என்ன ஒன்றா சரி பண்ண போகிறாங்க. நேற்று கல்லணையில் இருந்த தடுப்பணை உடஞ்சி போச்சு. 6 மாதம் கூட ஆகலை. சார் கல்லணை இல்லை சார், அது கொள்ளிடத்தில் தடுப்பு சுவர் உடைஞ்சிருக்கு. 6 மாதம் கூட ஆகலை, 3 மாதம் தான் ஆகுது. 6.5 கோடி செலவில். அதுதான் தவறு. தண்ணி இங்கே லீக் ஆகுது. போய் பார்த்துட்டு பேசணும். அங்கே இருக்கிற எம்பிஸ் கூட தன்னுடைய பாராளுமன்றம் அப்படின்ற ஒரு சிந்தனை கூட இல்லாமல் அவர்களுடைய மலிவான அரசியலைத்தான் இது உணர்த்துகிறது. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்களோட நன்றி சார். தேங்க்யூ.